ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் நம்ம பாரம்பரியமான கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி அல்வா செய்வோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது, நம்ம நாட்டு மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி, ரொம்ப சீக்கிரட்டான வச்சுருந்த அரிசி. இதில் நம்ம செய்வோம் அல்வா, கருப்பு கவுனி அல்வா. எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதை 2 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்குவோம். ஊற வச்ச தண்ணியிலேயே மிக்சியில் போட்டு 2 தடவை போட்டு நல்லா நைஸாக மை போல் அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சாச்சு, 2வது தடவை அரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம அல்வா செய்கிற பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், நல்லா பெரிய தேங்காய் எடுத்து ஒரு பால் எடுத்து வச்சுருக்கோம், கெட்டி பாலாக. அந்த பாலை ஊற்றிக்கும். 1 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சீனி போட்டிருக்கோம். ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்ச உடனே அப்படின்னு நவுந்துடக்கூடாது. நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், கட்டி விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சுக்கிட்டு கிண்டுங்க. கெட்டியாக வைக்கக்கூடாது, சீக்கிரம் வெந்துடும். ஆனால் டேஸ்ட் இருக்காது, கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த அல்வா. இப்படி தண்ணியாக வச்சு நல்லா ரொம்ப நேரம் கிண்டுனா தான் நல்லா நல்லா வெந்து நல்லா குழஞ்சி போய் அல்வா சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிக்கிட்டு வருது. ஒரு காவாசி கெட்டி ஆகிருக்கு, இன்னும் 3/4 இருக்குது. நம்ம கைவிடாமல் கிண்டணும். கட்டி கட்டாமல் இந்த மாதிரி கெட்டி ஆகணும், கட்டி உளுந்துடாமல். இன்ன வரைக்கும் அடுப்பு வேகமாக இருந்துச்சு. இப்போ அடுப்பு நம்ம கம்மியாக வச்சுருக்குறோம். கம்மியாக வச்சு கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் கட்டி உழுகாமல் சூப்பராக வரும். கெட்டி ஆகிட்டு வருது. நல்லா இது மாதிரி தலை நல்லா கொதிச்சு வேகணும். இப்போ அரைப்பதம் வந்திருக்கு, இன்னும் ஒரு அரைவாசி வேகணும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். 3/4 பதமாயிருச்சு. இப்போ 100 மில்லி தேன் ஊற்றிக்குவோம். பிஸ்மில்லா. தேன் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டதை மட்டும் நிப்பாட்டக்கூடாது. அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேன் ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் 1/4 லிட்டர் எடுத்துருக்கோம், அதில் பாதி ஊற்றிருக்கோம். இப்போ மிச்சம் பாதி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின நெய்யை நல்லா உள்ளே இழுத்துருச்சு. நல்லா உள்ளே இழுத்து நல்லா கொதிக்குது, நல்லா தெறிக்கும். பக்கத்துல கிண்டையில் பார்த்து மெதுவாக பக்குவமாக கிண்டுங்க, மேலே தெரிச்சிக்காம. நல்லா வெந்து வருது. நெய் பூரா நல்லா உள்ளே இழுத்துருக்குது. நல்லா கை விடாமல் கிண்டு விடுவோம். மிச்சம் எடுத்து வச்சு நெய்யை இதில் ஊற்றிடலாம். பூரா நெய்யும் ஊற்றியாச்சு, 1/4 லிட்டர் நெய்யும் ஊற்றியாச்சு. நல்லா இப்போ கிண்டி விடுவோம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுப்போம். முந்திரி பருப்பு 50 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம் உடச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தளத்தளன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கோம். ஆறத்துக்காக தான் போட்டிருக்கோம், ஆற வைக்கணுங்கிறதுக்காக. பிள்ளைங்க கேட்குதுன்னு இங்கே பாருங்கள். இப்படி எடுத்து போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம பாரம்பரியமான அல்வா வீட்டில் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. எந்த ஸ்வீட்கள்லையும் கிடைக்காது இது. நம்ம அழகாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் குழந்தைங்கள. இந்த சாப்பாடு சாப்பிடாதுங்க அரிசியில். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சூப்பராக சாப்பிட்டுக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் பையன் சாப்பிட்ற அப்படி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை.